நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பிச்சு விலாக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீசைலம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்ரீசைலம் கோயிலுக்கு நம்ம எப்படி போகிறது, அதுக்கடுத்து ஸ்ரீசைலத்தில் வேறு என்னென்ன பிளேசஸ்லாம் நம்ம முக்கியமாக சுற்றி பார்க்க வேண்டியது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம போயிட்டுருக்க இந்த ரோடு தான் ஸ்ரீசைலம் பஸ் ஸ்டாப்லேருந்து ரைட் சைடில் எடுத்து அப்படின்னா தெரியக்கூடிய ரோடு. இந்த ரோடு வழியாக நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம கோயில் ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த வியூ தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதுதாங்க கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இது வழியாக நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. கோபுரம் நம்ம கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதாங்க மெயின் கோபுரம். பட் நமக்கு இது வழியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. சுற்றி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம அப்படியே சுற்றி சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீ தர்ஷன் போகணும் அப்படின்னா இந்த சைடு தான் நம்ம போகணும். இந்த மெயின் கோபுரத்துலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் எங்கே போகணும், இதில் போனோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ தர்ஷன். ஸோ இங்கே கோகனட் சேல்ஸ் கவுண்டர். நம்ம எதாவது வேண்டுதல்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே இதில் தேங்காய் வாங்கிக்கலாம். இதுதாங்க ஃப்ரீ தர்ஷன் செல்லும் வழி. ஆக்சுவலாக நம்ம உள்ளே போய் ஃப்ரீ தர்ஷன்லாம் போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேட்டோம். ஆனால் ஃப்ரீ தர்ஷன் போகிறதுக்கு இன்றைக்கி பிரதோஷ நாள் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 12 hours ஆகுன்னு சொன்னாங்க. ஸோ இது நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கட்டண தரிசனம் எப்படி போகுதுன்றத கேட்டோம். அதுவுமே பக்கத்துலேயே தான் இருந்தது. ஸோ இது இந்த இடத்தினுடைய மேப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம பக்கத்துலேயே ஒரு க்ளோக் ரூம் இருந்தது. இங்கேயே நம்ம மொபைல் அண்ட் பேக்கை சப்மிட் பண்ணிவிட்டு அடுத்து கட்டண தரிசனம் எப்படி போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வந்தாச்சு. இதுதாங்க க்ளோக் ரூம். ஸோ க்ளோக் ரூமில் பேக் சப்மிட் பண்ணுறதுக்கு 20 ரூபீஸும் மொபைல் சப்மிட் பண்ணுறதுக்கு 10 ரூபீஸும் கேட்பாங்க. நம்ம பேக் சப்மிட் பண்ணிவிட்டு ரிட்டன் பேக்கை வாங்க வரும்போது சைடில் தெரியக்கூடிய இந்த பிளேஸில் இல்லையா, இங்கே தான் நம்ம பேக் வாங்கணும். இப்போ நம்ம ரெடியுமே சப்மிட் பண்ணிவிட்டு ஃப்ரீ தர்ஷன் கட்டண தரிசன் போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதாங்க கட்டண தரிசனம் செல்லும் வழி. 150 ரூபா டிக்கெட், 300 ரூபா டிக்கெட், 500 ரூபா டிக்கெட் இருக்கும். 500 ரூபா டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். நான் போகிறப்போ 300 ரூபா டிக்கெட்டில் எடுத்து நான் உள்ளே போயிட்டேங்க. இப்போ நாம் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இது இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோபுரம் தாங்க மேற்கு கோபுரம். நாம் தரிசனம் முடிச்சுட்டு இந்த கோபுரத்தின் வழியாக தாங்க வெளியே வரும். உள்ளே வரும்போது கிழக்கு கோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைஞ்சிருப்போம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய அழகான மதில் சுவர். ஸோ இந்த மதில் சுவர்களில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள்லாம் அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த சிற்பங்களை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இந்த மதில் சுவரினுடைய உயரம் கிட்டத்தட்ட 20 அடி இருக்குங்க. இந்த 20 அடியில் இந்த மாதிரி சிற்பங்கள் ஃபுல்லாக செதுக்கி வச்சுருப்பாங்க. எல்லா கற்கள்லையுமே அழகான சிற்பங்கள், மிகவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதை நம்ம பார்த்த உடனே. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தோம் அப்படின்னா யானையினுடைய சிற்பம், அதேமாதிரி பெண்கள் நடனம் ஆடுறது, போர் புரியுது, ஜல்லிக்கட்டு என ஒவ்வொரு வகையான சிற்பங்கள், நிறைய கடவுளினுடைய சிற்பங்கள்லாம் இருக்கும். ஆடு மாடுனுடைய சிற்பங்கள் என எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த சிற்பங்களாக செதுக்கியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அந்த காலத்திலலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு வரலாற்று செய்திகளை நம்மளால் பார்க்க முடியும். இந்த அழகை அப்படியே நம்ம ரசிச்சுக்கிட்டே பக்கத்தில் போனோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கோபுரம் தெற்கு கோபுரம். இந்த கோபுரத்துக்கு பேர் ஹரிஹராயா கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பார்த்துட்டு அடுத்த கோபுரத்தை பார்க்குறதுக்காக இந்த வழியை நம்ம நடந்து போகிறோம்.
இப்போ தெரியக்கூடிய இந்த கோபுரம் தாங்க தங்க கோபுரம். பிரம்மாம்பிகை அம்பானுடைய தங்க கோபுரம். அதோட அழகான வியூ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது அதோடைய ஃபுல் வியூ. இப்போ நம்ம பார்க்குற இந்த சிற்பங்கள் வந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மதில் சுவரில் இருக்கக்கூடிய சிற்பங்கள். அதோட ஃபுல் வியூ இதுதாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கோபுரம் வந்து வடக்கு கோபுரம். அதாவது சிவாஜி கோபுரம்னு சொல்லுவோம். ஏன்னா சத்ரபதி சிவாஜி மன்னர் கட்டினதுனால இந்த கோபுரத்துக்கு பேர் வந்து சிவாஜி கோபுரம். எவ்வளோ உயரமான கோபுரம், எவ்வளோ அழகாக அப்படி சூரிய வெளிச்சத்தில் ரொம்ப சூப்பராக தெரியுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு கிழக்கு கோபுரம். இப்போது நாம் எடுத்துக்கூடிய இந்த வீடியோ வந்து வட கிழக்கு மூலையிலிருந்து நாம் எடுத்த வீடியோ. இது அந்த கோயிலுடைய ஃபுல் வியூ. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இது வந்து கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவர்னுடைய சிற்பங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ நுணுக்கமாக செதுக்கியிருப்பாங்க. இதை பார்க்கும்போதே அந்த காலத்தில் எப்படியெல்லாம் சிற்ப கலைகள் இருந்திருக்கு அப்படின்றத நம்மளே ஆச்சரியமாக பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வியூ வந்து வட மேற்கு மூலையிலிருந்து எடுத்த வியூ. ஸோ கோயிலுடைய ஃபுல் வியூவுமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய பாதை வந்து ரொம்ப அகலமான பாதை. கோயிலை சுற்றியும் அவ்வளோ அழகான வியூ இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மேற்கு கோபுரத்து வழியாக தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்து இந்த வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம், முக்கியமான இடம், ஆமாங்க அதுதாங்க லட்டு பிரசாதம் வாங்கும் இடம். ஸோ இந்த வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே தாங்க இருக்குது. இங்கே நம்ம உள்ளே போய் லட்டு பிரசாதம் வந்து வாங்கிக்கலாம். ஒரு லட்டு எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னா 20 rupees. எக்ஸ்ட்ரா நம்ம கவர் வேணும் அப்படின்னா ஒரு 5 rupees கொடுத்து அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். எத்தனை லட்டு வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கவுண்டர் வந்துட்டு நிறைய கவுண்டர்ஸ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 15 கவுண்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே வரிசையிலேருந்து வாங்கிடலாம். அடுத்து நம்ம இதை பார்த்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் இப்படி 2 ஸ்டெப்பு நடந்து வச்சு அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு இடம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா இதுதாங்க அன்னதானம் வழங்கும் இடம். ஸோ நாம் போன நேரத்தில் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால அன்னதானம் எதுவும் சாப்பிடல. ஆனால் இந்த வழியாக போனோம் அப்படின்னா நம்ம அன்னதானம் வந்துட்டு சாப்பிட்லாம். இதுதாங்க அன்னதானம் சாப்பிட செல்லும் வழி. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஸோ கூட்டம் அதிகமாக இருந்தனால ஸோ நமக்கு வேணாம்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கீழே மூவ் ஆகிட்டேன். ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம ரைட் சைடில் நடந்து போனோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் க்ளோக் ரூம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த சைடு போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோயிலினுடைய தெற்கு கோபுரத்தின் வழி இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் நடந்து போகிறோம். இப்போது இந்த இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய லோக்கல் பீப்புள்ஸ், அதாவது லோக்கல் ஆட்டோக்காரங்களாம் இருப்பாங்க. அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் வந்து சுற்றி காமிக்கிறதுக்காக நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு கேட்பாங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு வந்து 150 கேட்பாங்க. ஆனால் 8 பேர் வந்தால் தான் ஒரு ஆட்டோவில் வந்து ஏற்றுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 1 hour வெயிட் பண்ணி அதுக்கடுத்து 8 மெம்பர்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆட்டோவில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஸோ இவர் தாங்க நம்ம ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறாரு. இதுதான் நம்ம போகக்கூடிய ஆட்டோ. இங்கே தெரியுறாரு இல்லையா, இவர் ஆக்சுவலாக சென்னையிலேருந்து வந்தவர். ஸோ தமிழ் பேச தெரிஞ்சனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ஆட்டோவில் தாங்க நாம் இப்போது சைட் சீயிங் பக்கத்தில் இருக்க பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு சுற்றி பார்க்க போகிறோம். டோட்டலாக 4 பிளேசஸ் வந்து நமக்கு சுற்றி காமிப்பாங்க. அது என்னென்ன பிளேசஸ் அப்படின்றத நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸாக நமக்கு எங்கே வந்து இறங்கியிருக்கோம் அப்படின்னா சாட்சி கணபதி டெம்பிள் பக்கத்தில் வந்து இப்போ நம்ம இறங்கியிருக்கிறோம். ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய குழாயில் நம்ம காலை கழுவிட்டு தாங்க உள்ளே போனோம். ஸோ இதுதாங்க சாட்சி கணபதி சுவாமி டெம்பிள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய விநாயகனுடைய வரலாறு கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா இந்த விநாயகர் வந்து ஒரு கையில் எழுத்தாணியும் இன்னொரு கையில் வந்து ஒரு புக்கை வச்சுருப்பாருங்க. இந்த ஸ்ரீசைலம் வரக்கூடிய மக்கள் அனைவரும்
இவரை வணங்கினதுக்கப்புறம் இவர் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய மக்கள் யாரெல்லாம் வந்து மோட்சம் அடைய போகிறார்கள் அப்படின்ற லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் சிவபெருமான்கிட்ட சப்மிட் பண்ணுறது இவருடைய வேலையாமா. ஸோ அதனால் வந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்க இந்த சாட்சி கணபதியை வணங்காமல் போனோம் அப்படின்னா இந்த ட்ரிப் வந்து முழுமை அடையாது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணிடுங்க. எதுக்கு வந்து ஸோ நெக்ஸ்ட் நம்ம வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா சில மூலிகை செடிகள்லாம் விற்றுட்டு இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு பூசணிக்காய் மாதிரி தெரியுது இல்லையா, ஆக்சுவலாக அது பூசணிக்காய் இல்லை, விபூதி பந்து. ஸோ அதில் நம்ம விபூதி தொட்டோம் அப்படின்னா விபூதி மாதிரி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பக்கத்தில் தெரியக்கூடிய கடைகள். ஸோ இதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஹட்டகேஸ்வரர் ஆலயம். இதுதாங்க அதோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதுதாங்க அழகான ஹட்டகேஸ்வரர் ஆலயம். இந்த கோயிலுக்குமே வந்து ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு துறவி, அந்த துறவி வந்து ஒரு குயவர். அவர் இங்கே வரக்கூடிய சிவ பக்தர்களுக்கெல்லாம் உணவு வழங்குவாராம். அப்படி அடிக்கடி உணவு வழங்கிட்டு இருக்கும்போது அவருடைய பக்தியை சோதிக்கணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் ஒரு யாத்ரீகர் உருவம் எடுத்து இவர்கிட்ட வந்து உணவு வாங்க வந்திருக்காரு. அந்த நேரத்தில் இங்கே இவர்கிட்ட வந்து உணவு இல்லை. அதனால் வருத்தமடைந்த அந்த குயவர் சிவபெருமானை மனமுருகி வேண்டினதுனால அவருடைய வேண்டுதலுக்காக மனமுருகிய சிவபெருமான் அந்த சிவபெருமான் வந்து அந்த பானையில் வந்து தோன்றினார் அப்படின்றது வரலாறு. அப்படி பானையில் தோன்றதுனால அந்த பேர் ஆத்திகா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆத்திகா அப்படின்ற பேர் தான் பின்னால் வந்து அடிகேஸ்வரர் அப்படின்னு மாறி ஹட்டகேஸ்வரர் அப்படின்ற பெயரில் திரிந்து வந்ததாக இங்கே இருக்கக்கூடிய வரலாற்று குறிப்புகளை வந்து சொல்லுது. கோயில் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய அழகான சூழல் வந்து இதுக்கு ரொம்ப சிறப்பூட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை வந்து நாம் வணங்கினோம் அப்படின்னா நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஸோ நம்ம ஹட்டகேஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் லலிதா தேவி பீடம் இருக்கும். இதுவும் ஒரு அழகான இடம் தாங்க. இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய இடங்களில் ஒரு முக்கியமான இடம். அடுத்து இந்த 2 கோயிலையும் நாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் வெளியே வந்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான இடம் தாங்க இந்த பிளேஸ். இந்த பிளேஸ்க்கு வந்து பாலதாரா பஞ்சதாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ சாரதா சந்திரமௌலி டெம்பிள் அப்படின்றதும் கீழே ஒரு சின்ன டெம்பிள் இருக்கும். இங்கேருந்து நாம் இந்த மலையினுடைய அழகை பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது. இதுலேருந்து நம்ம கீழே போகிற மாதிரி படியில் இறங்கி கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதாங்க பாலதாரா பஞ்சதாரா அப்படின்ற பிளேஸ். அதோட ஹிஸ்ட்ரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்தோட சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதாங்க. ஸோ மேலேருந்து அருவி மாதிரி தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணியை வந்து நாம் எடுத்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நோய்கள் தீரும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். அடுத்து சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஆதிசங்கரர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் இந்த இடத்துல தான் வந்து தியானம் இருந்து ஒரு சமஸ்கிருத நூலை வந்து எழுதினார் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்புகள். அடுத்து இந்த வியூ எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சாமி சிலை இருக்குங்க இல்லையா, தண்ணி மேலே விழுகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வியூ அப்படியே பாருங்கள். அடுத்து நாம் வந்து இறங்கியிருக்கிறோம். இந்த இடம் என்ன அப்படின்னா சிகரம் வியூ பாயிண்ட். இது மேலே ஒரு சிகரத்தின் மேலே நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கிறனால இந்த இடத்த வந்து சிகரம் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிளேஸ் தாங்க. இந்த வியூ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதுதாங்க சிகரம் வியூ பாயிண்ட். இந்த இடத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே இருந்து நாம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலோட 4 கோபுரத்தை வந்து நாம் பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து 2 பைனாக்குலர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பைனாக்குலர் வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயிலோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கேட்பாங்க அப்படின்னா 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போனது கொஞ்சம் ஈவினிங் டைம் அப்படின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய மற்ற வியூஸ் அப்படியே இந்த ஹில்ஸ் வியூ பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரம்மியமான ஒரு வியூ தாங்க. ஸோ எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு காட்சியாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ ஒரு அழகான வியூ பாயிண்ட் தான் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பைனாக்குலர் வழியை தாங்க நம்ம கோயிலோட 4 கோபுரத்தையும் வந்து பார்க்க முடியும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய வியூவுமே வந்து ஒரு சூப்பரான வியூ தான்.
அடுத்து இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, கந்த புராணத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்களாம். ஸோ கந்த புராணத்தில் நாம் மல்லிகார்ஜுனர் கோயில் போய் வணங்குவது எவ்வளோ சிறப்போ, அதே மாதிரி இந்த சிகரத்திலிருந்து அந்த கோயிலினுடைய கோபுரத்தை பார்ப்பதும் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு கந்த புராணத்தில் சொல்லப்பட்டதாக வரலாற்று சுவடுகள் வந்து சொல்லுது. இந்த நந்தியினுடைய கொம்புகள் இருக்கு இல்லையா, அந்த கொம்புகள் வழியாக தான் அந்த காலத்தில் வந்து அந்த கோபுரத்தை வந்து பார்த்து ரசித்தாங்களாம். அதனால் இங்கேயுமே வந்து நம்ம பார்த்துட்டு போயிடணும். இதுவுமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் தாங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதோடு நமக்கு இந்த ஸ்ரீசைலம் ஒன் டே ட்ரிப் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம ஒன் டே மட்டும் பிளான் பண்ணதுனால இதோடு நம்ம முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் கிளம்பலான்னு மட்டும். ஸோ கடைசியாக நம்ம எங்கே வந்து இறக்கி விடுவாங்க அப்படின்னா, ஸோ அடுத்து கடைசியாக நம்மளை எங்கே வந்து இறக்கி விடுவாங்க அப்படின்னா, கோயிலில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. இது வந்து சிவாஜி கோபுரம், வடக்கு கோபுரத்தினுடைய நைட் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். இந்த கோயில் பற்றின முழு வரலாறை நம்ம பார்ட் 3 வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது நம்ம பிச்சு விலாக் சேனல். டாடா, பை.